அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கொள்ளு பருப்பு குழம்பு எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல முழு கொள்ளா வாங்கி அதை நல்லா ஒரு பானல்ல போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா அதை நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு திருவக்கல்ல போட்டு உடைச்சிக்கலாம். உடைச்சதுக்கப்புறம் முழு கொள்ளா இருக்கிறது ரெண்டாக உடஞ்சி நம்மளுக்கு பருப்பாக கிடச்சிரும். அதுக்கப்புறம் அதை நல்லா ஒரு முரத்தில் போட்டு புடச்சிட்டு சுத்தம் பண்ணிக்கலாம். சுத்தம் பண்ணால் இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு இந்த திருவக்கல் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி கொள்ளை நல்லா வறுத்துட்டு மிக்சியில் போட்டு ஒரு 2 பல்ஸ் விட்டிங்கன்னா போதும், சூப்பராக உடஞ்சிரும். என்ன திருவக்கல்ல போடும்போது ரெண்டாக உடஞ்சிரும், மிக்சியில் போடும்போது கொஞ்சம் குருணையாக இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. நாங்கள் ஒரு 5 கிலோ பருப்பு இந்த மாதிரி நல்லா வறுத்து திருவக்கல்ல போட்டு உடச்சி நாங்கள் ரெடியாக எடுத்து வச்சுக்குவோம். ஈஸியாக இருக்கும். இப்போ கொள்ளுப்பருப்பு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 கிளாஸ் கொள்ளு பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா 2-3 முறை வாஷ் பண்ணிவிட்டு அந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா ஒரு 4-5 பல்லு பூண்டு போட்டுக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் அந்த மாதிரிலாம் நாங்கள் போட மாட்டோம். எங்கள் ஊர் ஸ்டைலில் தான் நாங்கள் இன்றைக்கி கொள்ளு பருப்பு செய்கிறோம். முக்கால்வாசி பச்சை மிளகாய் போடுவாங்க. நான் பச்சை மிளகாய்க்கு பதிலாக வரமிளகா போடுறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வரமிளகா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளி எல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் விளக்கெண்ணெய், இது எல்லாத்தையும் போட்டுட்டு குக்கரில் ஒரு 5 விசில் விட்டுக்கலாம். குக்கரை நல்லா மூடிட்டு ஒரு 5 விசில் விட்டுக்கலாம். நல்லா அந்த விசில் வரவே உங்களுக்கு அந்த கொள்ளு வறுத்துருக்கோம்ல அதோட வாசம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்படியே வீடு முழுக்க அந்த கொள்ளு பருப்பு வாசம் இருக்கும். அதுக்கு முன்னாடி அது விசில் வரட்டும். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து நம்ம நல்லா 2-3 முறை கழுவிட்டு புளியை வாஷ் பண்ணி நான் ஊற வச்சுருக்கேன். இது ஊறட்டும். அதுக்குள்ளே விசில் வந்துருச்சு. அப்படியே விசில் வர பார்த்திங்கன்னா அப்படியே வாசம் அப்படி இருக்குது. ஏன்னா இந்த கொள்ளு பருப்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ரெஷர்லாம் அடங்கிருச்சு. அப்பா ஓப்பன் பண்ணோன்னே செம்ம வாசம். நம்ம வச்சுருக்க தண்ணி அளவு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நல்லா பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இன்னொன்று என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் லீவு நாள் அப்படின்னா எல்லாத்தையுமே மண் சட்டியில், இப்போ நான் என்னென்ன செலவுகள் எல்லாமே போட்டேனோ அது எல்லாத்தையுமே மண் சட்டியில் போட்டு விறகடுப்பில் அப்படியே நல்லா வேக வச்சு அப்படியே கடைஞ்சி தாளித்து நாங்கள் சாப்பிடுவோம். இப்போ டைம் இல்லை, பாப்பாவை ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பணும் அப்படின்றதுனால இந்த மாதிரி குக்கரில் செஞ்சு மண் சட்டியில் போட்டு மாற்றி கடைஞ்சிருவேன். என்னால் கடைய முடியாது, எங்கள் வீட்டுக்காரர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்பாரு. அதனால அவர் நல்லா சூப்பராக மையாக கடைஞ்சிருவார். ரொம்ப மையாவும் கடையக்கூடாது. ஓரளவுக்கு அதில் 1-2 பருப்பு கொஞ்சம் முழுசாக இருந்தால் தான் வாயில் கடிப்படும் போது சூப்பராக இருக்கும். அதனால் நல்லா பருப்பை கடைஞ்சாச்சு. இப்போ அதுக்குள்ளே நம்ம புளியை கரைச்சி எடுத்துக்கலாம். பருப்பும் கடைஞ்சாச்சு. இப்போ நம்ம திருப்பி இதை அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம், ஏன்னா இன்னும் நம்ம கொதிக்க விடணும், புளியெல்லாம் ஊற்றி நம்ம கொதிக்க விடணும். அப்போ ரொம்ப குழம்பு கெட்டியாயிரும். ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் தேவையான அளவுக்கு, ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஒரு 1/4 சொம்பு அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சமாக புளியையும் ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சமாக தான் புளி எடுத்திருக்கேன், உங்களுக்கு பார்க்க அப்படி இருக்கும். நான் நல்லா 2-3 முறை கரைச்சி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அந்த புளியோட பச்சை வாடை இது எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் இதுக்கு ரொம்ப முக்கியமானது தாளிப்பு. இந்த தாளிப்பு தான் இந்த குழம்புக்கு ஹைலைட்டே. முதல்ல ஒரு தாளிப்பு கரண்டியை வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கறிவடகம் போட்டுக்கோங்க. கறிவடகம் அப்படி இல்லைன்னா கடுகு, சீரகம், வெந்தயம் இது போட்டுக்கலாம். கறிவடகம் போட்டதுக்கு அப்புறமா ஒரு 5-6 வெங்காயத்தை, சின்ன வெங்காயத்தை நல்லா தட்டி வச்சுருக்கேன். திருப்பியும் நான் பச்சை மிளகாவை, ஒரு 3 பச்சை மிளகாவை நல்லா நீட்டமாக அரைஞ்சி வச்சுருக்கேன். இது நம்ம வணக்கி அந்த கறிவடகத்தோட வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கும் பொழுது அந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அந்த குழம்புக்கு இன்னும் நல்லா காரசாரமாக நல்லா சுருன்னு இருக்கும். அதனால் இது எல்லாத்தையும் போட்டு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கறிவடகம் இது எல்லாத்தையும் நம்ம போட்டு தாளிச்சுக்கலாம். இது நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது அதில் நம்ம போட்டுக்கலாம். வாசம் அப்படி இருக்குது, அந்த கறிவடகத்தோட வாசமும் அப்படி இருக்குது. நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. நம்ம தாளிப்பையும் கொட்டிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். ஏன்னா மண் சட்டியில் கொதிச்சுக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான், கொள்ளுப்பருப்பு குழம்பு ரெடி. இப்போ நம்ம பரிமாறிடலாம்.
அப்படியே சுட சுட சாதம் போட்டு ஒரு 2 கரண்டி சாதம் போட்டுக்கலாம். சாதம் போட்டுட்டு இதுக்கு வந்து சைடிஷ் வந்து ஒரு முட்டை ஆம்லேட், அதுக்கப்புறம் கொஞ்சம் வடகம். இது வந்து வீட்டிலே போட்ட அரிசி வடகம் சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து சைடிஷ் வந்து இதுதான் பக்காவாக இருக்கும். அப்புறம் அப்படியே கம கமன்னு வாசனையோடு அந்த கொள்ளுப்பருப்பு குழம்பு அப்படியே அந்த சுட சுட சாப்பாட்டில் ஒரு 2 கரண்டி ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி சொல்கிறதுனே தெரியல. இந்த கொள்ளுப்பருப்பு குழம்பு மட்டும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இந்த கொள்ளுப்பருப்பெல்லாம் நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்